இந்த நிலத்தில் நிலக்கடலை விதைத்த நாள். இந்த சீசனில் குறைந்த உள்ளீடு முறையில் செய்து பார்க்க முடிவு செய்தேன். முதலில் நிலத்தை தயாராக்கினோம். மண் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தோம். அதன் பிறகு டிராக்டர் மூலம் விதைப்பு செய்தோம். விதைகள் சம அளவில் மண்ணில் செல்ல வேண்டும். ஆழம் சரியாக இருக்க வேண்டும். அதுதான் ஆரம்ப வெற்றியை முடிவு செய்கிறது. டிராக்டர் ஓடியது. விதை மண்ணில் மறைந்தது. அந்த நேரத்தில் வெளியே ஒன்றும் தெரியாது. ஆனால் மண்ணுக்குள் ஒரு புதிய சுற்று ஆரம்பித்தது. அந்த நாளிலிருந்து 102 நாள் பயணம் ஆரம்பமானது. சில நாட்களில் நிலக்கடலை முளைத்து மேலே வர ஆரம்பித்தது. அந்த கட்டம் மிக முக்கியமானது. அதற்கு பிறகு களை மேலாண்மை தொடங்கியது. 2 கட்டங்களில் களை கொத்து பயன்படுத்தி களை நீக்கினோம். 2வது கட்டத்தில் செடிக்கு மண் அணைத்தோம். வேர்களின் வலிமை மற்றும் நிலைத்த வளர்ச்சியை உறுதிப்படுத்தினோம். அதற்கு பிறகு தண்ணீர் மேலாண்மை முக்கியமானது. தேவையான அளவில் தண்ணீர் கட்டினோம். தினமும் நிலத்தை கண்காணித்தோம். இந்த சீசனில் உழவு, களை மேலாண்மை, தண்ணீர், இந்த அடிப்படை செயல்முறைகளில் மட்டும் கவனம் செலுத்தினோம். மண் இயல்பாக என்ன தருகிறது என்பதனை கவனித்து பார்த்தேன். 102 நாட்கள் கடந்தது. அறுவடை நாள் வந்தது. மண்ணில் போட்ட விதை இப்போது விளைச்சலாக திரும்பி வந்தது. ஒரு சீசன் முழுவதும் கவனித்த பயிரின் முதல் முடிவு இது. ஒவ்வொரு சீசனும் ஒரு புதிய அனுபவம். அடுத்த சீசன் இன்னும் மேம்படும். அறுவடை முடிந்ததும் அடுத்த கட்ட வேலைகள் ஆரம்பமானது. அறுவடை செய்த பிறகு வேலை முடிவதில்லை. முதலில் நிலக்கடலை கொடியை நன்றாக உலர்த்தினோம். நிலக்கடலை கொடியும் வீணாக்கவில்லை. அதையும் அடுத்த பயன்பாட்டிற்கு அனுப்பினோம். அதற்கு பிறகு நிலக்கடலையை வெயிலில் காய வைத்தோம். நிலக்கடலை நன்றாக காய வேண்டும். ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதனால் காலை வெயிலில் பரப்பி வைத்து காய வைத்தோம். மாலை நேரத்தில் மீண்டும் சேர்த்து வைத்தோம். இப்படியாக சில நாட்கள் காய வைத்தோம். முழுமையாக காய்ந்த பிறகு நிலக்கடலையை மூட்டைகளில் நிரப்பி சேமித்தோம். இது 102 நாள் பயணம். இந்த நிலக்கடலை சீசன் இங்கே இனிதே நிறைவடைந்தது.